துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி நீச்சத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு மே மாதம் 1ஆம் தேதியே மாறுறார். 11ஆம் தேதி அவரோட 7ஆம் அதிபதியும் ஆட்சியாகி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தன்மை. மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் ராசிநாதன் 8இல் மறைந்தாலும் ஆட்சியாக இருக்கிறார். மாதத்தின் இறுதி பகுதியில் பாக்கிய ஸ்தானத்தில் போய் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 2 பேருமே வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. ஆக பருத்தி புடவையாய் காய்த்தது, பழம் நழுவி பாலில் விழுந்தது, எப்படி சொன்னாலும் சரி துளாராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இது மிகப்பெரிய நல்ல மாதம். வேலையிலையும் கஷ்டப்படுறேன், தொழிலையும் கஷ்டப்படுறேன், அது இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, நான் என்னங்க பண்ணுறதுன்ற மாதிரியாக எதிலும் ஒரு அக்கறையின்றி இருக்கக்கூடிய, அல்லது மத்தளத்திற்கு 2 பக்கமும் இடி அப்படின்ற மாதிரி, வீட்டிலையும் வேலை செய்கிறேன், ஆஃபீஸ்லேயும் வேலை செய்கிறேன், மாமியார் கொடுமை வேறு, புருஷன் வேறு என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு, பிள்ளையோ சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்ற மாதிரியாக துலாம் ராசிக்கார சகோதரிகள் அவர்களுடைய புலம்பல்கள் எல்லாமே நிற்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த மாதம் உண்டுங்க. கணவர் கொஞ்சம் அனுசரணையாக இருப்பது, மாமனார் மாமியார்கிட்ட பேரெடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு.